ஆறுகளை ஊற்றுவேன். ஒரு சந்ததியின் மேல் என் ஆவியையும் ஒரு சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதம். முதலாவது சொல்ல என் ஆவியை ஊற்றுவேன், அடுத்து என் ஆசீர்வாதத்தை எல்லாம் ஒண்ணுதான். ஆவி ஊற்றப்படுகிறது, என்ன ஊற்றப்படுகிறது? ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே ஆவியானவரை புறக்கணித்து நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் சிகரமாய் வாழ்ந்துவிட முடியாது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ, ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தருடைய ஆவியானவரோடைய இணைந்து நம்ம பயணிக்கணும். ஆமென், அவரோடைய இணைந்து பயணித்துக் கொண்டே இருக்கணும். என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். எப்படி கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் விசேஷித்த ஜனங்களாக இருக்கிறது போல, அதிலும் விசேஷிக்கப்பட்ட விசேஷமான ஜனங்கள் யார் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஜனங்கள். ஆமென், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நமக்கு ஒப்பானவர் யார்? ரட்சிக்கப்பட்டாலே ஒப்பானவர் நம்ம எப்படி வைக்கிறாங்க? விசேஷ ஜனங்களா வச்சிருக்கிறாரு. அதிலும் கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஜனங்கள் அதிலும் விசேஷமானவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. ஆமா, அதிலும் விசேஷமானவர்கள் என்பதை நடந்து போய்விட. ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். யோசேப்பு, யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அவனுக்குள்ளே ஒரு விசேஷ ஒரு தன்மை என்னன்னா, தேவ ஆவியை பெற்றவன். ஆமென், அல்லேலூயா. ஆமா, தேவன் வைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் மறைமுறை எல்லாம் அவன் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானமுள்ளவனாக இருந்தார். பாருங்கள், இங்கே பார்வன் கண்ட சொப்பனத்திற்கு வந்து அதை சொல்றான், அர்த்தம் சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு இந்த யோசேப்பு போல, இந்த மனுஷனை போல வேறொரு உண்டோ? ஆதியாகமம் 41:38. பார்வன் சொல்லுகிற என்ன கவனிங்க, அதுக்கு வாசிங்க. ஆதியாகமம் 40:38 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது பார்வோன் எத்தனையோ அவனுடைய குணாதிசயங்கள் இருந்தாலும் அவன் கோடிட்டு காட்டுகிற, அவன் ஹைலைட் பண்ணி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன், தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு. அல்லேலூயா. என்ன யோசேப்பு? தேவ ஆவியை பெற்ற காரியம் அங்கே ஹைலைட் பண்ணப்படுது. அல்லேலூயா. அவன் அந்த ஆவியை பெற்றதுனாலதான் எதிர் தேசம் முழுமைக்கும் அதிபதியாக செய்கிறார். சிறந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அது தேவ ஆவியை பெற்றார். சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்றுட்டு போல என்ன பண்ணுவார்?